இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே எல்லா நிலையிலும் உயர்ந்து நிற்பாராக. சரி, நாம் இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறது, புத்தியுள்ள ஆராதனைனா என்ன? புத்தியுள்ள நம்ம ஆராதிக்கிறோன்னா என்ன? கர்த்தரை ஆராதிப்பது அப்படின்னா என்ன? ஆண்டவர் உயர்த்துறது, தேவனை மகிமைப்படுத்துறது, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறது, அவரையே புகழ்ந்து பாடுறது, அவருடைய அற்புதத்தை விமர்சையாக சொல்கிறது, இதெல்லாம் தான் ஆராதனை இல்லைங்களா? ஆண்டவரை நினச்சி 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 நன்றி சொல்கிறது தான் ஆராதனை. அந்த ஆராதனையை நம்ம செய்யும்போது நாம் எப்படி இருக்கணும்? சும்மா ஏதோ அப்படியே இப்படியெல்லாம் இருந்துட்டு எல்லா காரியங்களையும் ஒழுங்கில்லாமல் இருந்துட்டு ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இல்லைங்க. நான் சொல்லலை, ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. அப்போ ஆராதிக்கும் போது நாம் எப்படி இருக்கணும்? எப்படி இருந்து நம்ம ஆராதிச்சா அது புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும் என்று பைபிள் சொல்லுதுங்க. அதை நம்ம பார்ப்போமா? எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். அது நம்ம புத்தியுள்ள ஆராதனை என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை எடுத்துக்கோங்க. ரோமன்ஸ் 12th chapter 1st verse எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்கள் தேவனே கொள்ளுகிற இது நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பவுல். என்னன்னா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்ம சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும், நாம் பரிசுத்தமாக இருக்கணும். எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு, எல்லா தீமையும் செய்துட்டு, பொய்யை பேசிட்டு, கோபத்தை காட்டிட்டு, ஆண்டவர் பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் செய்துட்டு வீட்டுக்குள்ளே ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் மகிமையானவர், உண்மையே நம்பி இருக்கிறேன்னு சொன்னால் அது சரியான ஆராதனை இல்லைங்க. நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம கனியை கொண்டு தான் ஆண்டவர் அறிவார். நம்மளுடைய செய்கை கிரியைகள் செயல்களை கொண்டு தான் ஆராய்வார். நம்ம பரிசுத்தம்னா நம்மளோட சரீரம் ஆலயம். அந்த ஆலயத்தை நாம் கெடுக்கக்கூடாதுங்க. கண்ட கெட்ட பழக்கங்கள், கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து புறப்படுறது, அதுதான் தீட்டு. அதே மாதிரி தீமைகளை நினைக்கிறது, நினைவுகளில் ஆண்டவரை மற்றவங்களை குறித்து பொறாமை கொள்கிறது, எரிச்சல் அடைகிறது, நமக்குள்ள ஒரு கர்வம் இருக்கிறது, இதெல்லாம் நம்மளை பரிசுத்தமாக வைக்காது. இதையெல்லாம் எடுத்து நம்ம சரீரத்தை பரிசுத்தமான ஜீவ பலியாக வச்சு அப்புறம் நீங்கள் ஆண்டவரை ஆராதிச்சா அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நம்ம ஆராதிப்போமா? ஆண்டவரை நம்ம எப்படி ஆராதிக்கிறோன்னு நம்மளை சரிப்படுத்தி கொள்வோமா? நம்மளை ஆராய்ந்து பார்ப்போமா? நான் உண்மையாக தான் இருக்கேனா? நான் செய்கிற ஆராதனை புத்தியுள்ளதாக இருக்கிறதா? நான் எல்லா விதத்திலும் ஒழுங்கு வேதத்தின்படி சரியாக இருக்கணுனா என்று ஆராய்ந்து பார்த்து நம்மை சரி செய்து கொண்டு நம்ம புத்தியுள்ள ஆராதனை ஆண்டவருக்கு செய்வோமாக. கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.